ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு குழம்பு எப்படி செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கிட்ட போகலாம். அதுக்கு 50 கிராம் புளியை 3 டம்ளர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 2 முழு பூண்டை உரித்து வச்சுக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளி இந்த மாதிரி பழமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியை தனியாக கரைச்சி வச்சுட்டு அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த அடி திப்பி இல்லாமல் நல்லா கரையிற மாதிரி மிளகாத்தூள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூண்டு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு தான், நீங்கள் டேஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூண்டும் வெங்காயம் நல்லா வெந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்துடுச்சு வெந்து. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தா தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிருக்கணும். நல்லா கொல கொலன்னு நல்லா வெந்து வந்திருக்கணும் தக்காளி. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறமா திறந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நாலா பக்கமும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ